இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, வானொலி நிலையம் எப்படி உருவாச்சு, எப்படி எல்லாம் மாற்றம் அடைந்ததுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 1927 பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க காலத்துல தனியார் வானொலி நிலையம் முதல்ல தொடங்கினாங்க. அது தொடங்கப்பட்ட சிறிது நாட்கள்ல பாத்தீங்கன்னா நிதி சுமை காரணமாக வானொலி நடத்த முடியல. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் 1936ஆம் ஆண்டு டேக் ஓவர் செய்து ஆல் இந்தியா ரேடியோ பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1947 இந்தியா சுதந்திரம் அடையும் போது ஆல் இந்தியா ரேடியோ மிக முக்கிய பங்காக இருந்தது. 6 ரேடியோ ஸ்டேஷன் மட்டும் இந்தியாவில இருந்தது. 1947 இருந்து 50க்குள்ள அரசு தகவல்கள் செய்திகள் மக்களிடையே மிக விரைவாக சென்றடைந்தது. சுதந்திரம் அடைந்த அன்று இரவு ஜவஹர்லால் நேரு அவர்களின் ட்ரஸ்ட் வித் டெஸ்னி என்ற உரையை ஆல் இந்தியா ரேடியோ ஒளிபரப்பப்பட்டது. 1950 மற்றும் 1980களில் பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா ரேடியோ மிக வேகமாக வளர்ச்சி அடைந்தது. மக்களிடையே நல்லா ரீச் ஆச்சு ஆல் இந்தியா ரேடியோ. 1980க்கு பிறகு கிராமங்களுக்கெல்லாம் சென்றடைந்தது ஆல் இந்தியா ரேடியோ. விவசாயம், கல்வி, சுகாதாரம், மருத்துவம் மற்றும் செய்திகள், இசை, நாடகம் ஆல் இந்தியா ரேடியோவில் ஒளிபரப்பப்பட்டு மக்கள் மனதில் மிக பெரிய இடத்தை பிடித்தது ஆல் இந்தியா ரேடியோ. விவித் பாரதி மூலம் இசை, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நடத்தி மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தது ஆல் இந்தியா ரேடியோ. இன்று ARFM மொபைல் ஆப்ல பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல ARFM இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஆல் லாங்குவேஜ் ரேடியோ ஸ்டேஷன் உங்களுக்கு அதுல ஒளிபரப்பு சேவை கொடுத்துட்டு இருக்கிறாங்க 24 hours. ஆல் இந்தியா ரேடியோ இது வெறும் ரேடியோ ஸ்டேஷன் மட்டுமல்ல, இந்தியாவின் குரல். உலகம் இருக்கும் வரை ஆல் இந்தியா ரேடியோவின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும்.